அதே போல விசரல் ஃபேட்னு ஒன்று இருக்கு. அது என்ன விசரல் ஃபேட்? பொதுவாக நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பை சுற்றியும் நமக்கு கொழுப்பு படிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உறுப்புகள் வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற சூடு, ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி சார்ந்த சிரமங்கள். இப்ப குடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல சுத்தி 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 வச்சிருக்கும். அப்ப குடல் ஒன்றோடு ஒன்று இப்படி தொட்டு கொள்ளும் போது குடல்ல இருக்கக்கூடிய சூடு, உடல்ல இருக்கக்கூடிய சூடு ஒன்றோடு ஒன்று ஒட்ட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது, அந்த நிலையில் அந்த ஒட்டுகின்ற ஒரு சூழலை தடுப்பதற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு அரண் தான் இந்த விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். அப்போ கொழுப்போட ஒரு பகுதி குடல் இப்படி வருது, ஒரு பகுதி குடல் இப்படி வருதுன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா லேயர் மாதிரி விசரல் ஃபேட் இருக்கும். அப்ப இந்த விசரல் ஃபேட் என்ன ஆகும், நமக்கு முன்ன பின்ன உரசாது, எல்லா வகையிலையும் நமக்கு ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு சூழலோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விசரல் ஃபேட் அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமம் தான் இந்த தொப்பை. நீங்க சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டையும் மஸ்குலர் ஃபேட்டையும் எக்ஸசைஸ் செஞ்சு, டயட் செஞ்சு, டீடாக்ஸ் செஞ்சு சரி பண்ணிடுவீங்க. ஆனா தொப்பையில தேங்கி கிடக்கக்கூடிய இந்த ஃபேட்டை நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஃபேட்டை குறைக்கிறது இன்றைக்கு பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவோம். பிரயத்னம்னா முயற்சின்னு அர்த்தம். பிரம்மனிடம் வரம் வாங்குவது போல எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தான் பிரம்ம பிரயத்தனம் பேர். அப்படி பிரம்ம பிரயத்தனம் செய்தால் கூட கரையாத தொப்பையை கரைக்கக்கூடிய 5 வழிகளை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன்.